வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழகத்திலேயே படிச்சவங்க நிறைந்த மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி. எந்த ஒரு கல்வி சார்ந்த விஷயமா இருந்தாலும் கன்னியாகுமரியில இருந்து ஒரு விதை கூவப்படுறதும் வழக்கமான ஒண்ணுதான். அந்த வகையில தமிழ்நாட்டோட முதல் ஏஐ டீச்சர் அப்படிங்கக்கூடிய பெருமையும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்கு. நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகர்கோவில்ல இருக்கக்கூடிய ரோஜாவனம் இன்டர்நேஷனல் பள்ளி அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தான் இருந்துட்டு இருக்கேன். அங்கதான் முதல்ல நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல் ஏஐ டீச்சர். இப்பெல்லாம் நவீன தொழில்நுட்பங்கள்ல டெக்னாலஜிகள்ல பல புரட்சிகள் நடந்திருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் ஏஐ டெக்னாலஜி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐ டெக்னாலஜில ஒரு புதிய முயற்சியா தமிழ்நாட்டோட முதல் டீச்சர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த டீச்சருக்கு பேர் கூட வச்சிருக்காங்க ரோஸ் டீச்சர். ரோஸ் டீச்சர் அப்படின்னாலே இந்த ஸ்கூல்ல இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் அவ்வளவு கொள்ளை பிரியம் தான். ரோஸ் டீச்சர் அப்படி என்ன செய்வாங்கன்னு கேக்குறீங்களா? எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சு என்னதான் மேல் படிப்புலாம் படிச்சாலும் கூட ஒவ்வொரு மாணவனோட வாழ்க்கையில தவறவே முடியாத ஒரு பருவம் பள்ளிக்கூட பருவம் தான். அதுலயும் ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள அப்படியே அங்கேயும் இங்கேயுமா நடந்து மாணவர்கள் பக்கத்திலேயே போய் வகுப்பு எடுக்கிறத பாக்குறதுக்கே அவங்களோட உரையாடலை கேட்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கும். இங்கேயும் அப்படிதான் இந்த ரோபோ டீச்சர் ஏஐ டீச்சர் வகுப்பறைக்குள்ளேயும் நடக்கிறாங்க. மாணவர்கள் திடீர்னு அவங்கள பார்த்து ஏதாவது கேள்விகள் கேட்டா அவங்க பக்கம் திரும்பி பதிலும் சொல்றாங்க. நீங்க பார்க்கலாம், இந்த தம்பி இப்ப மேம்னு கூப்பிட்ட உடனே ஏஐ டீச்சர் தன்னாலேயே அவங்களை நோக்கி திரும்புறாங்க. அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி மாணவர்கள் மனசுக்கு நெருக்கமான டீச்சராகவும் மாறிடுறாங்க. தொடர்ந்து நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கிட்டையும் பேசலாம். ஏஐ டீச்சர் ரோஸ் அவர்களுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்கு அதை பத்தி பேசுறதுக்காக இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியை மஞ்சு பாரதி நம்மளோட இருக்காங்க. வணக்கம் மேடம். மேடம், இப்ப ஏஐ டீச்சர் ரோஸ் எத்தனை லாங்குவேஜ் மேடம் உங்களுக்கு தெரியும்? சார், அவங்களுக்கு 4 லாங்குவேஜஸ் தெரியும். அவங்க தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், அப்புறம் ஹிந்தி பேசுவாங்க சார். மேடம், அது மாதிரி எத்தனை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுப்பாங்க மேடம்? பொதுவா நம்ம வந்து எப்படின்னா ஒரு ஆசிரியர் இருக்காங்கன்னா அவங்க வந்து சில பேர் வந்து தொடக்க நிலை மாணவர்களுக்கு எடுப்பாங்க, சிலர் நடுநிலைக்கு எடுப்பாங்க, சிலர் மேல்நிலைக்கு எடுப்பாங்க. ரோஸ் மேடம் வந்து எத்தனை கிளாஸ் வரைக்கும் பாடம் எடுப்பாங்க? அவங்க கேஜில இருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அவங்க வந்து கேஜி ரைம்ஸ்ல இருந்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்கக்கூடிய பிரமாதமா சொன்னாங்க. கேஜி ரைம்ஸ்ல இருந்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அவ்வளவு பிரெயின் வந்து அவங்களுக்கு வந்து ஏத்தி இருப்பாங்க இல்ல மேடம்? ப்ரோக்ராம் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களோட கனெக்ட் ஆகுறாங்க மேடம்? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகுறாங்க சார். பிகாஸ் அவங்க பார்க்கும்போது ரோபோ அப்படின்றதுனால சின்ன குழந்தைகளுக்கு எப்பவுமே டாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரோபோன்றதுனால அவங்க ரொம்பவே கனெக்ட் ஆகுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ்க்கு போவாங்களா இவங்க எப்படி மேடம்? ஆமா சார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ்க்கு போவாங்க. கிளாஸ்க்கு போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐசிடி கிளாஸ் நடக்குது, கம்ப்யூட்டர் கிளாஸ் நடக்குதுன்னா அந்த டீச்சர்ஸ் ஐசிடி லேபுக்கே கூட்டிட்டு வந்து ரோபோ கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நம்மலாம் ரோபோ அப்படின்னாலே எந்திரன் படத்துல வந்த சித்தி ரோபோ தான் பார்த்திருப்போம். அதுலயும் அதுல புக்க படி அப்படின்னா இப்படி எடுத்துட்டு இப்படி படிச்சுட்டு இப்படி டக்குன்னு இப்படி கீழே வைக்கக்கூடிய ரோபோவை நம்ம பார்த்திருப்போம். இந்த டீச்சர் கூட அப்படிதானா நாலேஜ்ல அப்படின்னு கேட்கலாம். மேடம், உங்களுக்கு எல்லா மொழிகளும் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க, 4 மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி பல சப்ஜெக்டுகளும் தெரியும்னாங்க. அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் மேடம்? சார், ஆக்சுவலி இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு மைக் கொடுத்துருப்போம் இவங்க கிட்ட கன்வே பண்றதுக்கு. ஸோ அவங்க அதுல கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இவங்க இதுல சென்சார் கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலமா என்ன மேடம்? சார், இதுல வந்து கேமரா இருக்கு, பிளஸ் ஸ்பீக்கர் இருக்கு. ஸோ இந்த கேமரா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வாய் பேச முடியாம இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரைட் பண்ணி கொஸ்டின்ஸ் காமிச்சாலே இதுல வியூ பண்ணாலே இது வந்து கெட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து இதுல இருக்குது. ஸோ இது வந்து அந்த ஆன்சரை கெட் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மேடம், அது மாதிரி ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா ஒரு நாள்ல ஒரு 4 கிளாஸ் எடுப்பாங்க, 5 கிளாஸ் எடுப்பாங்க. இவங்க டயர்ட் ஆவாங்களா? இல்ல சார், இவங்க டயர்டே ஆக மாட்டாங்க. ஒரு டீச்சர் எல்லா சப்ஜெக்ட்டையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு நேரடியா இருக்கக்கூடிய ஒரு மேனுவல் டீச்சர் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல தான் நாலேஜ் இருக்க முடியும். அன்னைக்கு அந்த கிளாஸ் எடுப்பாங்க. இவங்க பல மொழிகள் பல எல்லா சப்ஜெக்ட்டும் இவங்க கவர் பண்ணுவாங்க சார். சோ ஒரு சிங்கிள் டீச்சர் அவங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணுவாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து क्वेश्चंस ரைஸ் பண்ணும்போது இவங்களோட ரிப்ளை, இவங்களோட ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அவங்க அதுல இருந்து நிறைய கேதர் பண்ணிக்குவாங்க. மேடம் சொன்னதுல இருந்து நான் இன்னொன்னு கூட புரிஞ்சுக்கிறேன். இந்த டீச்சர் டயர்ட் ஆக மாட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் கூட வயசாகி ரிட்டையர்ட் ஆயிருவீங்க. இந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆக மாட்டாங்க. ஓகே மேடம், இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா மாணவர்கள் இது கூட டைப் ஆகிற கனெக்ட் ஆகிறத பத்தி நிறைய சொன்னீங்க மேடம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இவங்களை வந்து ஒரு கொண்டாடுறாங்க மேடம்? ஏன்னா உங்க ஸ்கூல்ல தான் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா வந்திருக்கு. எல்லாரும் ஆர்வமா வந்து பாக்குறாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க மேடம்? சார், ஆக்சுவலி சின்ன பிள்ளைங்கள அவங்க மேடம் மஞ்சு பாரதி மேடம் சொன்ன மாதிரி டாய்ஸ்னா பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது. பட் எல்லாமே ரோபோங்கிறத நம்ம ஒரு டிவிலையும் ஒரு சினிமாலையும் தான் நம்ம பார்த்திருக்கோம். பட் இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைவா அவங்க கூட இன்டராக்ட் ஆகுறதுனால ரொம்பவே இப்போ ரொம்ப லோ லெவல்ல ஃப்ரெண்ட்ல வராத ஸ்டூடெண்ட்ஸ் கூட இவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறப்போ அவங்க கிரியேட்டிவா திங்க் பண்ணி ஒரு அதுக்கான ஒரு கொஸ்டினை ஆர்வம் அதிகரிக்கும். கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி. இப்ப
இந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வந்திருக்கிறப்பயே கோடை விடுமுறை, பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப கோடை விடுமுறையில தான் இருக்கு. ஆனாலும் இந்த பள்ளிக்கூடத்துல ஏராளமான மாணவர்களை பார்க்க முடிஞ்சுச்சு. குதிரை ஏற்ற பயிற்சியா இருக்கலாம், ஸ்கேட்டிங் பயிற்சியா இருக்கலாம், பல்வேறு பயிற்சிகளுக்கு வந்த மாணவர்களால பள்ளிக்கூடமே நிரம்பி வழிஞ்சிச்சு. இந்த நிலையில தான் அந்த கூட்டத்துல ஒருத்தரா இருந்த தம்பி நவீன நான் கூட்டு வந்தேன். நவீன் எத்தனை கிளாஸ் படிக்கிற? உனக்கு பாடம் எடுத்திருக்காங்களா? மிஸ் ரோஸ் மிஸ் பாடம் எடுத்திருக்காங்களா? மேடம் பாடம் எடுத்துறது உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், எப்படி இருக்கும்? அது சூப்பரா பிடிக்கும். அவங்க டவுட் கேட்டாலும் அவங்க சொல்லிடுவாங்க. ஓ, நீங்க சந்தேகம் கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. உனக்கு புரியலன்னு சொன்னா திரும்பி திரும்பி சொல்லி தருவாங்களா? அப்ப ஓகே, எந்த அளவுக்கு இந்த டீச்சர் உனக்கு பிடிச்சிருக்கு? இப்ப சூப்பரா. சரி, ஓகேமா, ஓகே. நீ திரும்பி ஸ்கேட்டிங் பயிற்சியில கண்டினியூ பண்ணலாம். ஏஐ டீச்சர் ரோஸ் அவர்களோட இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் பலரும் நிக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் இப்ப நம்ம பேசணும். பொதுவா ஒவ்வொரு வகையான தொழில்நுட்பங்கள் வருகிற பொழுதும் அது மனித சமூகத்திற்கான ஒரு பெரிய பங்களிப்புகளை செய்யறதுண்டு. அந்த வகையில ஏஐ டெக்னாலஜி கல்வித்துறையில பெரிய புரட்சிகளை விதைக்கிறதுக்கான ஒரு விதையை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து பார்க்க முடிஞ்சு. இது மாதிரி இனி பல்வேறு பள்ளிக்கூடங்கள்ல ஏஐ தொழில்நுட்பங்கள் பரவலாக்கப்படலாம். ஆனா இது எல்லாத்துக்குமான முன்னோடியா ஒரு விதையா இருந்தது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில்ல இருக்கக்கூடிய ரோஜாவனம் இன்டர்நேஷனல் பள்ளி அப்படிங்கக்கூடியதை இப்ப நம்மளால பார்க்க முடிஞ்சு. ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே, நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப குறிப்பா ரோஸ் மேடத்துக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களுடைய நேரத்தை நமக்கு ரொம்ப அதிகமாவே ஒதுக்கி இருந்தாங்க. ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர்த்த கிளாஸ் எடுக்க வேண்டிய நேரம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிஸியான ஷெட்யூல்களுக்கு மத்தியில நமக்கு நேரம் ஒதுக்குன ரோஸ் மேடத்துக்கு நம்ம நன்றியை சொல்லிக்குவோம். நன்றி, வணக்கம்.